Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஏன் உங்களுக்கு விஜய் சார் பிடிச்சது? எங்க இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது உங்க ரெண்டு பேரும்? அது எனக்கு சின்னையில இருந்து அண்ணனை படம் எல்லாம் பார்த்து இப்போ உள்ள ஏறின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கடவுள் மாதிரி. எத்தனை நாள் ஆச்சு கேரளால இருந்து இங்க வரது? அங்கே நம்ம மே 6 டேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது. இங்கே ட்ரீட் வர்றதுக்கு 40 நாள் ஆச்சு. உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? ഓരോ ഡയലോഗ് പറയുമ്പോൾ പഞ്ചുണ്ടത്. இந்த மாதிரி நான் போகிறேன், கொஞ்ச நாள் வீட்டுக்கு வர மாட்டேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீயே ஹேண்டில் பண்ணணும். ஆனால் ஒய்ஃபு சொன்னேன், கொஞ்ச நேரம் மிண்டாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னியாச்சு, போ ஆனால் நானும் வருவேன். அண்ணா கிட்ட வந்து நிற்கிது, அது அண்ணனா கடவுளா, நான் என்னோட ட்ரீமா எதுவுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நேற்று நைட்டு கூட நான் தூங்கவே இல்லை. நேற்று வரைக்கும் நம்ம தளபதி, இப்போ வந்து சிஎம். இப்போ யாராலையும் ரீச் பண்ண முடியாது. எங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் யார்? வீடியோ எடிட் பண்ண டைமில் நான் இது என்ன தானே பார்த்துருக்கு. அண்ணனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சு யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அவங்க தான் என்னோட கடவுள். நான் யாருன்னு தெரியாமல் போச்சு. எங்களை பார்க்குறதுக்காகவா அண்ணன் இறங்கி வந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன். ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்மளோட சிஎம் விஜய் சார் வந்து அவர் வீட்டிலேருந்து அவர் தலைமை செயலம் போகிற வழியில் வந்து காரை நிப்பாட்டிட்டு ஒரு 2 பேரை வந்து சந்திச்சாங்கன்னு தெரியும். அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு அழகான கப்புள் சொல்லலாம். விஜய் சாருக்காக கேரளாவிலேருந்து கிளம்பி பை வாக் நடைப்பயணமாக போயிட்டு இருக்காங்க. வி ஹாவ் ரஃபீக் அண்ட் சஹனா நம்ம கூட இருந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானும் கொஞ்சம் வலிதாக இருக்கு உள்ள. ஓகே, எங்களுக்கு நீங்கள் யார் என்னன்றது அந்த வீடியோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நோட் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, எங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல விஜய் சார் வந்து இறங்கி வந்ததை பற்றி பேசிடலாம். ஆமாம். எங்கே நின்றுட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக? அது எந்த இடம்? நம்ம வந்து நம்ம விஜய் சாரோட வீடுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்ச் இருக்குது. ஓகே, அப்போ அங்கே போய் பார்த்தா, அங்கே போனால் உங்களுக்கு அண்ணங்கிட்ட இருந்து கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு பார்க்கவும் தெரியாது. ஆனால் கிளாஸு இறக்குனாலும் இறக்கலாம், இல்லைன்னா அப்படியே போயிடும். நான் 4-5 வாட்டி பார்த்தேன். மொத்தமாக கிளாஸு ஃபுல்லாக ஓப்பனாக க்ளோஸாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமா? எல்லா நாளுமே. எத்தனை நாள் போனீங்க? நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 40 நாள் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ 3 நாள் இங்கே தான் இருக்குது. இப்போ 3 நாள் பார்க்கறதும் அண்ணன் கிளாஸு மேலே இருக்குது. க்ளோஸாக இருந்துச்சு. ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அதனால இது பார்க்கல. அப்படி இது ஸ்பீடாக போனேன் பார்க்கும்போது. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுதான். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அண்ணன்கிட்ட இருந்து ஒரு இது கிடைக்கும்னு நினச்சாங்க போனேன். நம்ம வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாது. நான் தெரியுமா எதுவுமே தெரியாது. அங்கே போய் பார்க்கும்போது நிறைய போலீஸு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு இடத்துல உட்கார வச்சு, இங்கே இருந்தால் போதும் பார்க்க முடியுதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் டைம் அண்ணன் வரத டைம் ஆகும்போது போலீஸ்காரங்க நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை அப்படியே ப்ளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, கையில் இருந்த பேகு, இது அண்ணனோட படம் இதெல்லாம் வாங்கி வச்சு, நான் வந்து பேக்கெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்துக்கோ, இது மட்டும் கொடு, எதுவுமே கொடுக்கல, நீ இங்கே இருக்கன்னா இதெல்லாம் இங்கே வச்சுக்கணும், இல்லைன்னா நான் இப்போவே உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க, ஹையர் ஆஃபீஸரு சொல்லி. ஓகே, அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப அண்ணனை பார்க்காம இவர் எங்களை பிடிச்சி வச்சுருக்க அந்த மாதிரி ஃபீல் வந்துருச்சு. ஆனால் பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனால் அது அந்த நம்பிக்கையே போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் அண்ணா வந்து அப்படியே வந்து வண்டி நிப்பாட்டு, அது எனக்கு தெரியல எதுக்கு. அந்த மொத்தமாக எல்லாருமே பார்த்துட்டு நிறைய ஆளுங்க இருந்துச்சு. ஆனால் நாங்களை கொண்டு பேரிகார்டுக்கு உள்ளே வந்து ப்ளாக் பண்ணியாச்சு. அதுக்கு நாங்கள் முன்னாடி 2 போலீஸ்காரங்களும் பார்க்காத இருக்கிறதுக்கு முன்னாடியே நின்றுட்டேன். ஓ, நீங்கள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக 2 போலீஸ்காரன் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நான் நிறைய கேட்டேன், நான் கொஞ்சம் தள்ளிங்கன்னா மாட்டேன். அவங்க எங்களை பார்க்கவே இல்லை அப்படி இப்படி. ஆனால் எங்கள் முன்னாடி தான் நிற்குது, எங்களை ப்ளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுருக்கு, ஆனாலும் ரெஸ்பாண்டும் கொடுக்கல, நாங்களை பார்க்கவே இல்லை. நாங்கள் இப்போ இங்கே இப்படி பார்க்கும்போது நாங்களே பார்ப்பேன்,
நான் நேரடியாக பார்க்கும்போது பார்க்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்கள நீங்கள் இங்கே நின்னா போதும்னு சொல்லியதுக்கப்புறம் நாங்கள் அங்கே நிற்கும்போது கரெக்டான டைமில் வந்து ப்ளாக் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அண்ணன் அவன் வண்டி நிற்கும்போது நானும் போலீஸ்காரன் சொல்லச்சு, அண்ணா கொஞ்சம் நல்லது அண்ணா, ஏதாச்சும் நம்ம சொல்கிறது அவருக்கு ஏதாச்சும் தப்பாக கேட்டனால போல நம்மளை அடிப்பே, இல்லைன்னா போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, அதுவும் ஒரு பயம். டக்குன்னு அண்ணன் வண்டியிலேருந்து நேரடியாக இறங்கி ஐ கொண்டாட்டு என்கிட்ட தான் இருந்துச்சு. அது பார்த்தப்ப நான் அழுகு, இப்போ ப்ளாக் பண்ணதுக்கப்புறம் அழுகு வந்துருச்சு. வீடியோஸ் பார்த்தோம். அது அண்ணன் இறங்கி வந்து நேரடி என்னை பார்க்கும்போது நான் டோட்டலாக அவுட்டு. நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருந்துச்சு. ஆனால் வாயிலேருந்து அண்ணான்னு கூட கூப்பிடாம முடியலை. ஆனால் வரலை, நாக்குள்ளே இறங்கி போய் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது நானே பின்னாடி போயிட்டேன். அண்ணனா இது வேற ஆளா சொப்னமா வேற எதுவுமே தெரியல, டோட்டலாக அவுட்டு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து தோலெல்லாம் தட்டி என்ன சொன்னார்? கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம் சொன்னார். மீட் பண்ணுறேன்னு சொன்னார். ஓகே. அது கேட்கும்போது கூட நான் வந்து வேற எங்கேயோ போயிட்டேன். அண்ணன் கிட்ட வந்து நிற்க, அது அண்ணனா கடவுளா நான் என்னோட ட்ரீமா எதுவுமே தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனாலும் நேற்று நைட்டு கூட நான் தூங்கவே இல்லை. ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம வீடியோ தான் போயிட்டு இருக்குது. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்னா அது சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே இந்த அளவுக்கு. ஏன்னா அவர் வந்து சிஎம், நேற்று வரைக்கும் நம்ம தளபதி, இப்போ வந்து சிஎம். அப்போது யாராலையும் ரீச் பண்ண முடியாது. எங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் யார்? இது ஆக்சுவலாக முன்னாடியே யாராவது சொல்லி தான் காரை விட்டு இறங்கி வந்தாரா? அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா வண்டி வரும்போது அது நிற்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய செல்லில் வீடியோ எடுத்து, அந்த வீடியோ நான் ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் வரும்போது ஒரு பொம்பளை ஆஃபீஸர் இல்லையா, அவர் இறங்க மாட்டேன், அது இறங்கி அது என்னோட வீடியோ இல்லை, அது இன்னொரு ஆள் எடுத்த வீடியோ. அதில் வந்து இறங்கி, அப்போ நான் நினச்சி இது இறங்க வேண்டிய விஷயமே இல்லை, அப்போ எதுக்காக எல்லாருமே அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்ட. அண்ணன் கிளாஸ் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு. அவர் இறங்கி அது எங்களை வரதுக்கு அண்ணன் வண்டாடிக்கு முன்னாடி வந்த வண்டின்னு நினைக்கிறாரு. அதுவே ஸ்லோ பண்ணிட்டாங்க. அது ஸ்லோ பண்ணி இறங்கி, அப்போ அண்ணனுக்கு இந்த விஷயம் போயிட்டேன், இந்த மாதிரி இங்கே இருக்குன்னு அண்ணனுக்கு தகவல் போயிட்டேன். அதனால் வந்து வண்டி நிப்பாட்டி, ஆனால் என் மனசுலேயே அது இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொரு இது பார்த்தோன்னா, அந்த நம்ம பொம்பளை ஆஃபீஸர் இல்லையா, அவர் பேர் எனக்கே தெரிய, தப்பாக எடுத்துக்காத. அவர் வந்து அவருக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸர் கூட இருக்கு, போடி கார்டு. அவரோட பார்வை என்னதான், அது வீடியோவில் தான் நான் கண்டது. ஆனால் நேரடியாக பார்க்கும்போது நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் என் மனசுலேயே மொத்தம் அண்ணன் தான், வீடியோவில் தான் அது பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தான் புரிய வந்தது. ஆனால் நேற்றும் எனக்கு புரியலை, காலையிலும் புரியலை. ஆனால் இப்போ நான் வீடியோ எடிட் பண்ண டைமில் நான் இது என்ன தானே பார்த்துருக்கு. அப்போது அண்ணனுக்கு இந்த விஷயம் நான் வந்து நிப்பாடும் போது பார்க்கல, அண்ணனுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சு யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அவங்க தான் என்னோட கடவுள், அவங்க மூலமாக தான் அண்ணனுக்கு இந்த தகவல் போயிட்டேன். ஓகே. அதனால அண்ணன் வந்து இறங்கி வந்து பார்த்துவேன். நான் வந்து அண்ணன் கூட ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அது எங்கே கூட தெரியாது. ஆனால் அண்ணா எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸே கொடுத்துட்டேன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து இறங்கி வரும்போது. ஓகே. அப்போ யாருமே இது ஹெல்ப் பண்ணல, அவரை தான் பார்த்துட்டு அவரை தான் வந்தேன். அதுதான் எனக்கு இதாக இருக்கு. ஆனால் என் கையிலேருந்து எல்லாமே பிடுங்கி வச்சுட்டேன். நீ இது கையில் நான் இது எடுக்கவே மாட்டேன், இது எங்கே வச்சாலும் மேலே தான் வைப்பேன், அது கூட எங்கிட்ட பிடுங்கி வச்சுட்டேன். அப்போ எப்படி இருக்கும்? அவர் பார்க்கும்போது இது கூட உங்க கையில இல்லை, மொத்தமாக டோட்டலாக வாங்கி வச்சுட்டு உங்களை வந்து பார்த்துட்டாரு. அது வண்டியிலேருந்து நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஷெட்யூல், எனக்கு வீடியோ ரீல்ஸ் எல்லாமே போட்டுருவேன். வண்டியிலேருந்து இந்த டோர் திறந்து நேரடியாக பார்க்கும் இல்லையா, நேரடியாக ஐக்காண்டாச்சு. நானும் பயந்து, என் கையில் கேமரா இருந்துச்சு. ஆனால் அந்த கேமரா கூட என் கையிலேருந்து பின்னாடி வந்துட்டு ஏதாச்சும் சொல்லுமா இல்லை பயத்தில். எங்களுக்கு கேமராவுக்கு ஏதாவது தப்பாக அண்ணன் எடுப்பாரோ, அதுவும் அண்ணன் நான் என் கண்ணை நேரே அண்ணன் கையில் தான் இருக்குது, வேறு எங்கே போடி எங்கேயுமே போகலை.
அண்ணன் கண்ணுட்டு தான் என்னோட கண்ணே இருந்துச்சு. அது அப்போ எனக்கு தெரியல, கொஞ்சம் முன்னாடி வரும்போது அப்படியே இருக்குது. அப்போ தான் எனக்கு பயம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. டோட்டலாக நான் அழுதேன். ஆனால் ஏதாச்சும் சொல்லணுமா, எதுவும் அது எல்லாமே மறந்து போச்சு. அப்போ அது அவராக வரும் இல்லை யாரா கனவா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துட்டு. ஆனால் அதுதான் எல்லாருக்குமே பரபரப்பாக இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்காக அண்ணன் இறங்கி வந்துட்டார். நம்ம கோவிலுக்கு போனால் கூட நம்ம அங்கே போய் கடவுள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்கும். அது இது கொஞ்சம் டைம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த டைமில் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் கடவுளே இறங்கி வரும்போது எப்படி இருக்கும், நம்ம முன்னாடி நான் தான் கடவுள்னு வந்து கிட்ட வந்து நிற்கும்போது எப்படி இருக்கும். எப்பா எனக்கே நான் யாருன்னு தெரியாமல் போச்சு. எங்களை பார்க்குறதுக்காகவா அண்ணன் இறங்கி வந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன். அது ஒரு ட்ரீமு மொத்தமாக முடிச்சுட்டேன். அந்த ஒரு ஃபீலு அண்ணன் எனக்கு കൊടുത്തിട്ട്. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? എനിക്ക് മലയാളത്തിൽ സംസാരി ഇത് ഇക്ക കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. ഞാൻ സാരില്ല കരയണ്ട, സാറ് മുമ്പിൽ ഇരിപ്പുണ്ട് അങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞു. എന്നാലും എനിക്ക് സങ്കടം വരുന്നേ. എന്നാലും ഞാൻ ആ വീഡിയോ എടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇത് ക്യാമറ മാറ്റി, ഞാൻ മാറ്റിയില്ല. ആ ക്യാമറ സാറ് പോണ വരെ ക്യാമറ ഓൺ ആക്കി അങ്ങനെയായിരുന്നു. ഇത് അവിടെ ഇരുന്ന് കരച്ചിലോട് കരച്ചില്. எல்லாரும் வீடியோ எடுத்துകൊണ്ടിരിക്കുക வന്നിட்டு. ஓகே, ஆனா நீங்க போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வேற ஒருத்தங்க போஸ்ட் பண்ணிட்டாங்க. அது நம்ம கூட இருக்க யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம ഞങ്ങൾ அங்கே நிற்கும் போது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் போலீஸ்காரங்க எங்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கும், ஃபோட்டோ எடுப்போம், டீட்டெயில்ஸ் கேட்கும். இது எல்லாருமே மக்களுக்கு கண்டு தான் நிற்கிது. ஆனாலும் இந்த வீடியோ என் கையில் இருக்க வீடியோ அது எப்படி கையில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியுது. நாங்களே தெரியாமல் எடுத்துட்டேன். ஆனாலும் இந்த வீடியோ வந்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் வீடியோ எடுக்கல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ணனை பார்க்குறதுக்கு நிறைய ஆளுங்க அங்கே இருக்காங்க. அங்கே இருக்க ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டாச்சு. ஓகே, என் கையில் வீடியோ இருந்துச்சு. அதனால என்னை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையா, அவன் கேட்டார் வீடியோ எடுத்துட்டேன். நான் പറഞ്ഞேன் நான் எடுத்துட்டேன், போய் சொல்ல மாட்டேன். அப்போது எனக்கு பயம், இவங்க என் கையிலேருந்து வாங்கி டிலீட் பண்ணுவாங்களா அந்த ஒரு பயம் என்கிட்ட இருந்தேன். ஆனாலும் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லணும் இல்லையா, அதனால நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் கையிலேருந்து வீடியோ அவங்களே ஷேர் பண்ணி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் அது வாங்கியதுக்கப்புறம் டிலீட் பண்ணுவோம், இல்லை அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதான் யாருமே அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லியாச்சு இந்த மாதிரி நீ வீடியோ போடாத, அது அண்ணனுக்கு பிரச்சனை, சரிண்ணே நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் கையிலே வச்சுட்டேன். எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக அண்ணன் சொல்லும்போது, இல்லைன்னா எல்லாருமே கலாய்க்கும் இல்லையா, எனக்கு நீ பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எனக்கு ஒரு தெளிவு எனக்குமே இல்லை, யாருக்குமே காட்டலான்னு பரவாயில்ல, என் கையிலே இருக்கும். அப்போ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு 1 hour கழிஞ்சு நான் பார்க்கும்போது மொத்தமாக நியூஸில் வீடியோவில் எல்லாருமே நாமா அப்பா நான் போடலை எப்படி அப்போ தான் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு ஆள் எடுத்து போட்டேன். ஓகே, இப்போ சென்னை வந்து 3 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க. எக்ஸ்ட்ரா 3 நாள் ஆச்சு. இப்போ எங்கேருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சது? எனக்கு என்ன முதல் கேள்வின்னா, ஏன் உங்களுக்கு விஜய் சார் பிடிச்சது, எங்கேருந்து பிடிக்க ஆரம்பிச்சது உங்கள் 2 பேருக்கும்? அது எனக்கு வந்து சின்னையிலேருந்து அண்ணனை படம் எல்லாம் பார்த்து அது எப்போ உள்ளே ஏறின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அது போக 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 ஒரு கடவுள் மாதிரி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன விஷயத்துல போய் பண்ண முடியாலும், ஆனால் எங்கேயாச்சும் ஒரு டச்சில் அண்ணன் இருப்போம். இப்போ யாராச்சும் திருக்கும்போது அதெல்லாம் யாராச்சும் கை அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் பண்ணுற மாதிரி மூவியில் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அது வந்து 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 தனி எப்படி வந்தது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அண்ணனை பார்க்கறதுக்கு ஒரு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை. யாருக்கிட்ட கேட்டாலும் அதெல்லாம் கனவு மட்டும்தான் அப்படி இருக்கும். அது இது எனக்கு வந்து ட்ரீம் ஆகிடுச்சு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு தனித்தனி ட்ரீம் இருக்குது. ஆனால் எனக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு எனக்கு கூட தெரியாது. இப்போ அது எல்லாருக்குமே தனித்தனியாக ட்ரீம் இருக்குது. அப்போ இந்த ட்ரீமுக்காக மட்டும் நான் வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பரபரப்பாக்கி எல்லாருமே ஒரு கோரிக்கைக்காக வருவாங்க. ஆனால் நான் வந்தது அவர் கூட ஒரு 10 நிமிஷம் கிடைக்கணும். அதுக்கு நிறைய யோசித்தேன், நிறைய ட்ரை பண்ண, எதுவுமே நடக்கலை. சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை.
சரி இந்த மாதிரி போனால் யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி இறங்குறதுக்கு முன்னாடி நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் போகிறேன், கொஞ்ச நாள் வீட்டுக்கு வர மாட்டேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நீயே ஹேண்டில் பண்ணணும். ஆனால் ஒய்ஃபு சொன்னேன், கொஞ்ச நேரம் மிண்டாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னியாச்சு, நீ போ ஆனால் நானும் வருவேன். வேணாம், நான் நடந்துதான் போகுது, நிறைய பிரச்சனை இருக்குது, நான் எதுவுமே காதலவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நைட்டு மொத்தமாக அப்படியே இருந்துச்சு, தூக்கம் கூட இல்லை. ஏன் தூங்காமல் இருக்குது, தூங்கு, என்னை கொண்டு போ, நான் இங்கே இருந்தால் ரொம்ப வலி வரும், நாம நீ வந்தாலும் அதை விட அதிகமாக வலி வரும், இன்னும் ஒத்த கால் இதுக்கு, நான் வந்தால் தான் நீ போ, இல்லைன்னா நானும் போக மாட்டேன். ஆனால் எனக்கும் பயம், நான் போயிட்டேன் ஏதாச்சும் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஒரு பயம் எனக்கும் இருந்துச்சு. சரி என் கூட கொண்டு போகலாம் 2-3 நாள். வரும்போது அது என்ன கஷ்டம் தெரியும், அதுக்கப்புறம் திரும்பி போகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கே பெருமையாக இருக்குது, இப்போ என் கூட இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு கேரளால இருந்து இங்கே வர்றதுக்கு? அங்கே நம்ம மே 6 டேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது, இங்கே செக்ரட்டரியேட் வர்றதுக்கு 40 நாள் ஆச்சு. 40 நாள் பை வாக்கில் தான் வந்தீங்க. ஆமாம். ஓகே. உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குமா? എനിക്ക് ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? സിനിമ കാണുമ്പോൾ ഞാൻ കൂടുതലും മലയാളം ഡബിങ് ആണ് കാണല്. തമിഴ് എനിക്കറിയില്ല. മലയാളത്തിൽ കാണും. അത് ഭയങ്കര നല്ല രസമാണ് കാണാൻ. സിനിമയിൽ ഓരോ ഡയലോഗ് പറയുമ്പോഴും ഒരു പഞ്ച് ഉണ്ട് അതിൽ. ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. என்ன படம் இஷ்டம்? എല്ലാ പടവും ഇഷ്ടമാണ്. பர்டிகுலரா இந்த படம்? അതെ, തുള്ളാത്ത മനവും துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ഇഷ്ടം. ஓகே. உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அப்படி கேட்டால் சொல்ல முடியாது, எல்லா படமும் பிடிச்ச மாதிரி. ஒரு படம்னு ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது, மொத்த படமும் பிடிக்கும். ஆனால் நான் பார்க்குறதே படம் இல்லை, அண்ணனை தான் பார்த்துட்டு இருக்கு. ஓகே.